ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. வெல்கம் டு ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது, நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு டிஷ் தாங்க. கொரியன் க்ரீம் சீஸ் பன் செய்ய போகிறோம். நம்ம வீட்டில் இருக்க பன்னீர் வச்சுட்டு க்ரீம் சீஸ் ரெடி பண்ண போகிறோங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. க்ரீம் சீஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இருக்க பன்னீரையும் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா நம்ம நல்ல திக்கான பால் ஊற்றி அரைச்சோம்னாவே அது க்ரீம் சீஸ் ஆகிடுங்க. இது கூட வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேங்க கோட்டிங்காக. ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். மேலே துருவி சேர்க்கறதுக்காக சீஸ் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் சர்க்கரை, ஒயிட் சுகர் ஆட் பண்ணணும். நான் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேங்க. சில்லி ஃப்ளேக்ஸ், மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், உப்பு, பெப்பர் எடுத்து வச்சுருக்கோம். இது கூட கொத்தமல்லி தலையும் பச்சை மிளகாவும் நான் ஆட் பண்ண போகிறேன். க்ரீம் சீஸ் செய்யறதுக்கு நம்ம 250 கிராம் பன்னீரை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாங்க. இது கூட ஒரு 5 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா பால் ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூடவே ஒரு ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நம்மளோட க்ரீம் சீஸ் ரெடி ஆகிடும். இப்போ இது ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம கோட்டிங்க்கு ரெடி பண்ணிடலாங்க. கோட்டிங்க்கு முக்கியமான தேவை இந்த பூண்டு தாங்க. ஒரு 10 பல் பூண்டு எடுத்து குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கலாம், இல்லைனா இடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை இடித்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நான் இன்றைக்கி பேக்கர்ஸ் லோஃபோட 0 மைதா பர்கர் பன் தாங்க எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம க்ராஸாக கட் பண்ணிக்கலாம். க்ராஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீம் சீஸை ஃபில் பண்ண போகிறோங்க. இந்த மாதிரி க்ராஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணி நம்ம க்ரீம் சீஸ் ஃபில் பண்ணிக்கலாங்க. இல்லைன்னா நம்ம ஸ்பூன்லேயே கூட எடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது இதை டிப் பண்ணி எடுக்கிறதுக்காக நம்ம எக் வாஷ் ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு இதில் நம்ம உருக்கி வச்சுருக்க வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. வெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவு உப்பு, பெப்பர், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. அது கூடவே நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டு, குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது கூட மிக்ஸ்ட் ஹர்ப்ஸும் ஆட் பண்ணிக்கணுங்க. இப்போது இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சீஸ் ஃபில் பண்ணி வச்சுருக்க பன் எடுத்து ஃபுல்லாக கோட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் முட்டை அப்ளை ஆகிற மாதிரி கோட் பண்ணிவிட்டு இதை பேக்கிங் ட்ரேயில் அடுக்கிக்கலாங்க. அடுக்கிட்டு அது மேலே நம்ம சீஸ் துருவி ஆட் பண்ணிக்கலாம். அவன் இல்லைனா குக்கர்லேயும் நம்ம பேக் பண்ணிக்கலாங்க. 10 மினிட்ஸ் மீடியம் ஹீட்லேயே குக்கர் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் இந்த பன்னெல்லாம் வச்சு 10 மினிட்ஸ் மூடி வச்சோம்னா மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு பேக் ஆகிடும். இப்போ நம்ம அவனில் 180 டிகிரி செல்சியஸில் 2 ராடும் ஆன் பண்ணி 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க. 10 மினிட்ஸ் ஆனதும் மேலே துருவி விட்ட சீஸ் நல்லா மெல்ட் ஆகிடுச்சுங்க. கொரியன் க்ரீம் சீஸ் பன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.